நம்முடைய அன்பு தகப்பன் டாக்டர் துரைசாமி ஜாஃப்ரி சாமுவேல் தினகரன், who is fondly called us by millions as டாக்டர் டிஜே தினகரன், அவருடைய இந்த 18வது மெமோரியல் தேங்க்ஸ் கிவிங் மீட்டுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கீதம் 112ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன். அப்படித்தான் நம்முடைய அன்பு தகப்பனார் கூட ஆண்டவருக்கு பயந்து எதை செய்தாலும், பெரிய கூட்டமோ சிறிய கூட்டமோ தனிநபரோடு கூட பேசுவதோ எதை செய்தாலும், ஊழியத்தின் காரியங்களும் சரி, குடும்பத்தை கவனிப்பதிலும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயந்து அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு எல்லாரும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாக்கியவானாக வாழ்ந்தவர் தான் நம்முடைய தகப்பன் டாக்டர் டிஜே தினகரன் அவர்கள். 2வது வசனம், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அதற்கு நம்ம எல்லாம் இங்கு சாட்சியாக இருக்கிறோம். அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். சின்னா சொன்னது போல தனி மனிதனாக கீழ்ப்படிந்து இயேசுக்கு ஊழியத்தை ஆரம்பித்தார். இன்றைக்கு அந்த சந்ததி பலத்திருக்கிறது. 104 ஜெபகோபுரம் இந்தியா முழுவதும் பலத்திருக்கிறது. அதே போல காருண்யா, ஒவ்வொரு வருஷமும் 7000 அதிகமான மாணவர்கள் மாணவிகள் அதிலிருந்து உருவாக்கப்படுகிறார்கள். ஆயிரக்கணக்கான அலுமினை இருக்கிறாங்க. அவன் சந்ததி பலத்திருக்கும். சீஷா இன்றைக்கு அதுவும் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். அதே வசனம் சொல்கிறது, செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவர் செம்மையானதான் வாழ்ந்தார், கடைசி வரைக்கும் அப்படியே வாழ்ந்தார். இன்றைக்கு அவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. நம்முடைய தனி ஜெபங்களிலே, நம்முடைய மார்னிங் டிவோஷனில், எல்லா இடத்திலும் பெயரை சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். 11 பேருடைய பெயரை சொல்லி ஜெபிக்கிறோம். அவர் செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அன்பு தாயார் முதல் கொண்டு குட்டி பெத்தனி வரைக்குமாக 11 பேரும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குட்டி கேட்டி சமீபத்திலே ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த யூடியூப்பில் தினமும் ஒரு வசனம், குறிப்பாக இந்த லெந்து காலத்துக்கு ஏற்ற வசனத்தை சொல்லி கொண்டிருக்கார்கள். செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். 3வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். பெரிய ஆஸ்தி என்ன? ஆத்துமாக்கள் தான் பெரிய ஆஸ்தி. எப்பவுமே சொல்லுவாங்க, ஆஸ்தி, பெரிய ஆஸ்தி ஆத்துமாக்கள் தான். இன்றைக்கு தேவன் கடந்த வருடத்தில் மட்டும் இந்த ஊழியத்தின் மூலமாக கிட்டத்தட்ட சுமார் 20 கோடி மக்கள், 20.5 20 கோடி மக்கள் சந்திக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த ஆஸ்தி தான் மிகப்பெரிய ஆஸ்தி. ஐஸ்வர்யம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட வேதனையை கூட்டார். இந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்து ஒன்றை செய்த அப்படினாலே எல்லா விதத்திலும் ஐஸ்வர்யத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார். அதே 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இயேசு என்றாலே மனதுருக்கம். 1962ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி இயேசு தோன்றி உலகம் அன்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் யாருத்திலுமே அந்த அன்பை காணவில்லை. இன்றைக்கு என்னுடைய அன்பின் இருதயத்தை, என்னுடைய மனதின் இருதயத்தை கொடுக்கிறேன் சொல்லி கொடுத்தார். எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டன பாருங்கள். இன்றைக்கும் இந்த மனதிற்கும் செயல்பட்டு வருகிறது. மனதிற்கும் செயல்படுகிறது. நீதியும் உள்ளவன், நீதியும் உள்ளவன். அவருடைய கடைசி வார்த்தைகள் என்ன? My hands are clean, my heart is clean, my life is clean. I can stand before God at any time and say, I have done whatever you want me to do. அதுதான் அவருடைய வாழ்க்கை. நீதி, கடைசி வரைக்கும் நீதி உள்ளவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, 6வது வசனத்திலே, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான், நித்திய கீர்த்தி உள்ளவன். இன்றைக்கு நாம் எல்லாரும் அது சாட்சியார். நித்திய கீர்த்தி உள்ளவன். அவர் மறைந்த பிறகு அவர் வாழ்ந்த அந்த வசித்த அந்த ரோடு, அந்த ஜெபோகம் இருக்கும் ரோடே மாறி இருக்கிறது. இன்றைக்கு அதன் பெயர் டாக்டர் டிஜே தினகரன் சாலை என்று சொல்லி எல்லா முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. அந்த சாலையில் என் அன்பு தகப்பன் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு கூட தேவ சங்கத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். அது வரைக்கும் அதுக்கு முன்பாக சாது சுந்தர் சிங் மட்டும்தான் இந்தியாவிலிருந்து உட்கார்ந்திருந்தார். இன்றைக்கு ஊழியக்கார் சொல்கிறார்கள், பார்த்திருக்கிறாங்க, சொல்கிறாங்க, அந்த தேவ சங்கத்தில் என் அன்பு தகப்பன் அமர்ந்திருக்கிறார். நீதிமான், நித்திய கீர்த்தி உள்ளவன். 7வது வசனம், துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே அவன் பயப்படான். எத்தனையோ துர்ச்செய்திகள் அவர் இருக்கும்போது எத்தனை துர்ச்செய்திகள் வந்தது, அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை. சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், நான் ஒன்று செய்வேன், ஆண்டவர் சொன்னதை செய்வேன் சொல்லி செய்திருக்கிறார். அவர் பயப்படவே இல்லை. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். இன்றைக்கு இந்த குடும்பம் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. அதனால தான் இந்த 10 நாட்கள், அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள், ரட்சிப்பின் நாள், அதிலிருந்து 20ஆம் தேதி வரைக்குமாக கெட் ஹோப் அண்ட் கிவ் ஹோப் என்று சொல்லி நம்பிக்கை அடையாளமாக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ தனிநபர்கள் ஜெபகோபுரத்திற்கு வந்து சோஷியல் மீடியா மூலமாக நம்பிக்கை பெற்றிருக்கிறார்கள். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். 8ஆம் வசனம், அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். சத்துருக்களின் சரி கட்டுதல், எப்படி சத்துருக்களின் சரி கட்டினார்? ஆண்டவர் எப்படி சரி கட்டினார்? எவ்வளோ பேர் எதிர்த்து வந்தார்கள், பலவிதமான காரியத்தெல்லாம் பேசினாங்க. உடைந்து போயிருந்த குடும்பம். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் அவங்களெல்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டேன், அவங்கள தொடவே மாட்டேன், அவங்க பக்கமே போக மாட்டேன், ஆனால் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், இன்னும் ஆசீர்வதிப்பேன். நீங்கள் உயர போவதை பார்த்து அவர்கள் தானாக சரி கட்டப்படுவார்கள். இந்த குடும்பம் அதற்கு சாட்சியாக இருக்கின்றது.
வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். இன்றைக்கும் கூட சீஷா மூலமாக ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஊர் பேர் தெரியாத மக்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் கர்த்தர் செய்கிற காரணம். நீதி என்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும். இன்றைக்கு இதே காரியம் தேவன் எனக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். 112 சங்கத்தை படிக்கும்போது அன்பு தகப்பனை நினைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக.